நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இந்த மரணம் அப்படிங்கிறது கட்டாயமாக எல்லாத்துக்கும் ஏற்பட்டுரும். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் மரணமே இல்லாமல் வாழப்போகிறேன் அப்படின்னா ரொம்ப விந்தையான விஷயம். அவங்கள பார்த்து மனம் விட்டு சிரிச்சிடலாம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அது அறிவியலாலும் சரி, மற்ற எந்த விஷயங்களாலும் சரி, நமக்கு வருகின்ற இந்த உடலுக்கு வருகின்ற மரணத்தை தவிர்க்க முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை நம்மால் மாற்ற முடியாது. அதை மீறி அந்த வீடு பேறு இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, முக்தி நிலை அப்படின்னு சொல்கிறது, பிறவா நிலை அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே அப்படின்னு ஞானிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் நம்ம சித்த பெருமக்களும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இறைவனின் கருணை, நமது ஐயாவினோட கருணை நமக்கு கிடைச்சிருது, சிவபெருமானோட கருணை கிடைக்கிறது அப்படிங்கும்போது அதற்கு வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எல்லாத்துக்குமே அதுதானே ஆசை. உண்மையாக சொல்ல போனால் சிவபக்தியில் வர்றாங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் ஐயன் கொட்டி கொட்டி கொடுப்பார், அதில் வந்துட்டு திளைத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக யாருமே சிவபக்திக்கு வருவதில்லை. உண்மையாலுமே சிவபக்திக்கு வருபவர்களோட எண்ணம் ஐயனோடு இரண்டரை கலந்து விட வேண்டும். இந்த பிறப்பு எனக்கு தேவையில்லை, நான் உணர்ந்து கொண்டேன், நீதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டதால், தன்னுள்ளது உண்டாகி கொண்டதால், அவரே எல்லாம் என்று நினைத்ததால் தான் சிவபக்திக்குள் வருகிறார்கள். உண்மையான சிவனடியார்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை ஐயனை தவிர. ஐயன் ஒருவரே போதும், அவருடனே இருந்தால் போதும், அவர் இருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு தூசியாக இருந்தால் போதும். இது போல எண்ணங்களில் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப சராசரியா ஒரு மனிதன் பிறக்கின்றான் அப்படிங்கும் போதே அவனுக்கான இறுதி காலமும் சேர்த்து தான் அங்கு எழுதப்படுகிறது. அது அனைவரும் அறிந்த ஒன்றே. அதற்குள் இடைப்பட்ட காலத்தில் மனிதன் ஆடுகின்ற ஆட்டத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போகிறது. அதிலும் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு கடைசி காலத்தில் தவறு செய்வதை எண்ணி எண்ணி வருந்த வேண்டியதற்கு ஆளாகியும் தனது வாழ்க்கையை வீணடித்து விடுகிறது இந்த மனித குலம். எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இருப்பதற்கு இடம் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருப்பதற்கு இடம் வேண்டும், ஒரு பாதுகாப்பாக ஒரு இடம் வேண்டும். நம்ம ஆதி காலத்தில் இதே உயிர் இந்த ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிவாசியாக நம்ம பிறந்திருக்கோம். அப்படிங்கும் போது காடுகளணி எல்லாம் சுற்றி திறந்தோம், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் எதிர்கொண்டிருப்போம். ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக குகையை நாடி சென்றோம். அதுக்கப்புறம் பரிணாம அந்த வளர்ச்சியின் காரணமாக ஒரு வீடு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே போய் தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உடலானது முற்பட்டது. அதே போல் பாதுகாப்பாக இருந்தது. அதை மேம்படுத்தி வீடுகள் மாடிகளாக மாறியது. இந்த மாதிரி போகுது இந்த உடலை பாதுகாப்பதற்கு. ஆனால் அழிந்துடும், அதுதான் உண்மை. அதில் சரி, இப்படி இருக்கும்போது இந்த உடலுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமே, உடலுக்குள் இருக்கின்ற அந்த ஒரு அரிதான ஒரு பொருள் இல்லையா, அந்த அகத்தே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பொருளை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும் அல்லவா? இந்த உடல் அதற்கான பாதுகாப்பான இடமா? கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஏதேனும் பாதுகாப்பான இடம் இருக்கிறதா? கிடையாது. ஐயன் ஒருவனே பாதுகாப்பான இடம். அப்ப ஐயனை போய் இதை அடையணும் அப்படிங்கும் போது அவருடைய காலை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அதற்கான வழிகளை தேட வேண்டும். அதற்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த சொல்லலாம். இது எல்லாமே எடுத்ததுமே வந்துருமானா? கிடையாது. நாம் பழக பழகத்தான், நாம் பற்றத்தான், நான் நினைக்கத்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அப்ப திடீர்னு ஒருத்தருக்குள்ள ஒரு பக்தி வந்துடுதா? எல்லாத்துக்குமே ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது அமைகின்றது. பிறப்பிலே சிவபக்தி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவங்க பூர்வ ஜென்மத்தோட அந்த புண்ணிய பலனின் காரணமாக பிறக்கும் போதே சிவநெறியில் வருகின்றவர்கள், சிவபக்தியில் வருபவர்கள் ஏராளம். அவங்களெல்லாம் காலத்தொட்டு நம்ம வணங்கணும். இல்லை, நான் செய்த கர்மாவின் காரணமாக, நல்வினை தீவினையின் காரணமாக ஒரு சில காலகட்டம் இறைவனோட எண்ணமே இல்லாமல் எனது போக்கு போல என் மனம் எங்கெங்கு ஓடியதோ அங்கெல்லாம் நான் ஓடினேன். ஐயனை பற்றி நினைவில்லாமல் என் மனம் எங்கெங்கு ஓடியதோ அங்கெல்லாம் ஓடினேன், அப்படியே சுற்றி திரைந்தேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஐயன் என்னை ஆட்கொண்டு அதன் பின்பு அவரின் மீது எனது அந்த கவனம் திரும்ப ஆரம்பித்ததல்லவா, அந்த நொடி எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய மாறுதல். அதுதான் அந்த திருப்பு முனை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில். அப்பதான் நான் இறைவனை பற்றி எண்ணி பார்க்கவே ஆரம்பிக்கின்றேன். எப்படி எண்ணி பார்க்கவே ஆரம்பிக்கின்றேன், முழுதாக உணரவெல்லாம் இல்லை. இப்படி ஒரு பேராற்றல் இருக்கிறதே, இப்படி ஒரு பெரியவர் இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் அப்படிங்கிறது அப்பதான் எனக்குள்ள ஏற்படுகிறது. அப்படிங்கும் போது அதுவே பெரிய பாக்கியம் சொல்ல போனா. அதுக்கப்புறமா அவரோட பாதத்தை சரணடைந்து
அவருடைய நாமாக்களை சொல்லிக்கொண்டு ஐயனே எல்லாம் என்று வாழ துணியும் போது, அந்த தைரியம் வரும்போது நமக்கான வழிகள் பிறக்கின்றன. அவ்வளோதான். இதுக்கிடையில் ஏச்சும் பேச்சும் நிறைய இருக்கும். அதெல்லாம் பற்றி எப்போவுமே கண்டுக்கூடாது. நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான், என்னோடய குருமாதா சொன்னது அதுதான். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடைபெறும். நம்ம செய்கிறதுல வந்துட்டு எல்லாமே சரியாக இருக்குமானா கிடையாது, தவறுகளும் கலந்து தான் இருக்கின்றன. அதற்காக யாரேனும் வந்து நம்ம ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு அதெல்லாம் காதில் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது அது பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். அதில் என்ன தவறுகள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக நீங்கள் அதாவது ஏற்றுக்கொண்ட அந்த நெறியிலிருந்து பின்வாங்கும் பொழுது அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும். நமது அந்த முயற்சி வந்துட்டு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். நம்ம சொல்ல ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பிறவி போதும் ஐயா சாமி அப்படிங்கிறது தான். அப்போ அடுத்து தயவு செஞ்சு உன்னோட சேர்த்துக்கோ, அதுக்கான வழியை காட்டு, அதுக்கான பயிற்சி முயற்சி எல்லாமே நான் செய்கிறேன், என் கூடயே இருந்து என்னை உன் கூடயே ஏற்றுக்கோ, அவ்வளோதான். இந்த ஒரு 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 பிடிமானம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவன் அதற்கான வழியை காட்டுவார். இறைவன் மீது அன்பு வைக்கிறீர்கள், இறைவன் மீது பக்தி செலுத்துகிறீர்கள், இறைவனையே நாடி செல்கிறீர்கள் அப்படின்னா அது உண்மையாக பக்தி வையுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. எதாக இருந்தாலும் உண்மையாக இருங்க. இப்போ நான் சொன்ன வாக்கியம் புரிஞ்சிருச்சுன்னா இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டாம். இல்லை என்றால் பொறுமையாக கேளுங்க. இந்த உண்மை பொய் அப்படிங்கிறது, பொய்ங்கிறத விட போலி அப்படிங்கிற வார்த்தையை இங்கே கையாளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நமக்குள்ள பல சந்தர்ப்பங்களில் பல வினாக்கள் எழத்தான் செய்கின்றன. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பக்தி அப்படிங்கிறது ஒரு மாதிரி நம்ம புரிந்து கொண்டிருப்போம். கோவிலுக்கு போகணும், அங்கே போய் தேங்காய் பால் அபிஷேகம் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியை வணங்கணும், தீபாராதனையை பார்க்கணும், கண்ணில் தொட்டு வணங்கிக்கணும், எனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் கேட்கணும், எனக்கு என்னென்ன வேணும் ஒரு பெரிய பட்டியலை கொண்டு போகணும், ஐயாட்ட கேட்டோம்னா எல்லாத்தையும் கொடுக்கணும். இதுதான் பக்தி அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா ஒரு பக்குவ நிலை வந்ததுக்கப்புறமா பக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நான் கொண்டு போகிற வேண்டுதல் பல இருக்கக்கூடாது, ஒரே ஒரு வேண்டுதலை தான் நான் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலானது ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்குவ நிலையை எய்திய பின்னர் கோவிலுக்கு போனாலும் கோவிலுக்கு போகாவிட்டாலும் இருந்த இடத்திலிருந்து அல்லது கோவிலில் அமைதியாக அமர்ந்து இறைவனை மட்டுமே தியானித்திருக்கும் பொழுது, ஐயனை மட்டுமே நினைத்திருக்கும் பொழுது கிடைக்கின்ற சந்தோஷத்திற்கு எதுவுமே ஈடாகாது அப்படிங்கிறதும் தெரிய வந்துடுது. இப்போ நம்ம போய் கேட்குறோம், ஒரு கோடி ரூபாய் எனக்கு வேணும் ஐயா அப்படின்னு கேட்குறோம். ஐயன் என்ன பண்ணுவார், பிள்ளை ஆசைப்படுது கொடு அப்படின்ட்டு கொடுத்துருவார். ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தேவையான 1 கோடி ரூபாய் நிலமோ வளமோ பணமோ நகையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறமா உண்மையிலுமே சந்தோஷமாக இருப்பீங்களா? உங்களை நீங்கள் தான் கேள்வி கேட்டுக்கணும். அந்த 1 கோடி ரூபாய் வந்தால் அதோட போதுங்கிற மனசு உங்களுக்கு வந்துருமா? அதையும் நீங்கள் தான் கேள்வி கேட்டுக்கணும். அப்போ அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்மையாலுமே கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள்லாம் பெரிய அதிர்ஷ்டசாலி தான். அதாவது அந்த சந்தோஷம் அதோடு முடிஞ்சிடுது, அதுக்கப்புறம் தொடரலை அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி தான், இல்லைன்னா நான் சொல்லலை. சரி, அந்த இன்பத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு போகின்றோம், அமைதியாக ஐயனை மட்டுமே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறோம். அவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நான் என்னத்தை போய் அவருக்கு கொடுக்கறது? யோசித்து பார்த்தா சிரிப்பாக இல்லை? நான் போய் வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன எல்லாத்தையும் படைச்சவனா? காசு கொடுத்தா அது என்னதாயிடுமா? இறைவனோட படைப்பி, அதெல்லாம் அவரோடது, அதை கொண்டு போய் அவருக்கே நான் என்ன கொடுக்கறது? அப்போ கொடுத்து நான் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன வைக்கிறது? அதெல்லாம் இல்லை. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவரை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன், என்னெல்லாம் தெரியாது, அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கும் போது மெய் மறந்து போயிடுறோம். மெய் மறந்த நிலையில் அவரை தவிர வேறு எதுவுமே என் சிந்தையில் இல்லை. அப்படியே கண்ணில் புலன்னு தண்ணி கொட்டுது, உடல்லாம் சிலிர்த்து போயிருக்கு. பக்கத்தில் கேட்குற அந்த நமசிவாய மந்திரம் வந்துட்டு விண் அதிர்மளவுக்கு என் காதுகளில் கேட்கிறது. கொஞ்ச நேரத்தில் அதுவுமே கேட்காம போகுது. ஏன்னா 2 கலந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றேன், கண்ணை திறந்துதான் இருக்கின்றேன், ஆனால் நான் நானாக இல்லை. என் ஐயன் மட்டுமே என்னுள் குடிக்கொண்டு இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அப்படிங்கிற மாதிரியான அன்பு
அப்படிங்கிற மாதிரியான பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும். 1 கோடி ரூபாய் காசு கேட்டேன், கொடுத்துட்டாரு. நான் ஒரு சந்தோஷ நிலையில் இருந்திருக்கேன். அது ஒன்று. எதுவுமே இல்லை, போனேன் கோவிலில் போய் உட்காந்தேன், நான் ஐயனவே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நானாக இருந்தவன் இப்பொழுது நானாக இல்லை, அவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற நிலையானது எப்படி? இன்னொன்று, கோயிலுக்கே போகலப்பா. கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ மனசே வர்றதில்லை. உட்காந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு மனசுக்குள்ளே அவரோட உருவத்தை நினச்சிக்கும் போது, அவரை எண்ணி தியானம் செய்யும் பொழுது வருகின்ற சந்தோஷத்தை விடவா மற்ற சந்தோஷங்கள் இல்லையா? உட்காந்த இடத்துல நான் அப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி ஐயனை நினைக்கும் போது என்னால் உணர முடிகிறது. அவர் கொடுக்கின்ற அந்த இன்பத்தை என்னால் உணர முடிகிறது. அவரை நினைக்கும் போது அப்படியே என்ன உணர்ச்சி என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உணர்வு என் உடலில் ஏற்படுகிறது, பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்படிங்கிற அந்த ஆனந்தம், அந்த 1 கோடி ரூபாய் கிடைத்தால் வருகின்ற ஆனந்தத்திற்கு ஈடானதா? அவ்வளோதான் நம்ம கேட்கறது. கிடையாது, ஒப்புமையே கிடையாது. உண்மையான பக்தி அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே எடை போட முடியாது. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, உண்மையான பக்தி எதையும் கேட்டு வாங்காதீங்க. தயவு செஞ்சு ஐயன்கிட்ட போய் எதையும் கேட்காதீங்க. முக்தியை கொடுன்னு கூட கேட்காதீங்க. அவருக்கு தெரியும். அவரை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் மந்திரத்தை மட்டுமே சொல்லுங்க. உனக்குள் அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது, உனக்குள் அந்த எண்ணம், நமக்கு எல்லாம் ஈடேறி விட்டது அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது அது இறைவன் எடுத்த முடிவு. கண்டிப்பாக எல்லா எண்ணங்களும் ஈடேறும். இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று நீ எதற்கு தீர்மானிக்கின்றாய்? நினைச்சா நடக்கும். நம்ம எது கேட்குறோமோ, அம்மா குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் என்ன நினைச்சாலும் கொடுத்துருவாங்க. அதையே நான் நினைக்கணும். எனக்கு என்ன கொடுக்கணும்னு அப்பனுக்கு தெரியும், அவர் கொடுக்க போறார். அம்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு தெரியும் எனக்கு கொடுக்க போகிறார்கள். நம்ம எதுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு? அப்ப வாழ்கின்ற இந்த நொடி, நாம் பேசுகின்ற இந்த நொடி, இதை அனுபவித்து பேசுகின்றேன், இதை அனுபவித்து வாழ்கின்றேன். அவரோட அந்த நினைவுகளில் நான் வந்துட்டு அப்படியே உருகி போயிருக்கின்றேன். அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கொடுப்பனை. அதை விட்டுட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது பக்தியா இருக்குமா? எது வேணும்? ஒன்றை மட்டுமே நினச்சிட்டு இருக்க வர வேணும். எது எனக்கு கிடைக்கணும்? ஒன்றை மட்டுமே நினைக்கும் போது என்னை மறந்து என் கண்ணில் தண்ணி வருமே, அந்த நிமிடங்கள் எனக்கு வேணும். அதையுமே நான் கேட்கல, அதை நான் அனுபவிக்கிறேன். அந்த அன்போடு அனுபவிக்கிறேன். அறிவின் பெரும் சுடர் நீ. அன்போடு அறிவும் கலந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலானது வேண்டும். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அன்பு மீதுர இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அறிவும் சரியாக செயல்பட வேண்டும். அறிவின் ஸ்வரூபம் இறைவன். அப்ப இதெல்லாம் தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இறைவன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வாங்குறோம் அப்படின்னா அது உண்மையான அன்பா? இறைவனிடம் நான் எதையுமே கேட்கவில்லை, இறைவனை மட்டுமே கேட்கின்றேன் அப்படிங்கிறது உண்மையான அன்பா? அன்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் அதற்கான உண்மையான விளக்கம் உன்னுள் இருப்பவன் உனக்கு சொல்வான். அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்பிற்கு விளக்கம். அதை கூர்ந்து கேளுங்கள். இயற்கையோட ஓசையை கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்தால் உங்களுக்குள் இருக்கின்றவன் பேசுகின்ற குரலானது உங்களுக்கு கேட்கும். உங்கள் வாயிலாக பிறருக்கு எடுத்துரைப்பார். அப்ப அதை தான் அந்த இடத்துல நம்ம கூர்ந்து கேட்க வேண்டும். கேட்டுவிட்டால் உண்மையான அன்பு என்ன ஏது என்று புரிந்துவிடும். அறிவோடு கலந்த அன்பு மிக சிறப்பானது. அறிவின் ஸ்வரூபமாகிய இறைவன் அன்பின் வடிவமாக இருக்கின்றார் என்னும் பொழுது, அது நம்முள்ளும் இருக்கும் பொழுது, அதை உணரும் போது, அதை அனுபவிக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அதன் விளைவாக உண்டாகின்ற அன்பு உண்மையானதாக இருக்கும். அன்பர்களே, நமக்குள்ள எப்போவுமே ஒரு ஆசை உண்டு. இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும், இறை நாமத்தை சொல்ல வேண்டும், அந்த சிவபெருமானை மனதில் எண்ணி தியானிக்க வேண்டும், அவரே எல்லாமும் என்று எண்ணி இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது, அந்த ஒரு ஆசையானது அனைத்து அடியாருக்குள்ளும் இருக்கும். ஆனால் அது ஏன் அனைவருக்கும் வாய்க்கப்பெறுவதில்லை? இல்லை நம்ம முயற்சி செய்தாலுமே முழுமையானதாக அது ஆவதில்லையே, அது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே இயல்பாக எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அறிவு அப்படிங்கிறது அது பெரும் சுடர். அந்த சுடரை வந்துட்டு மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கிறது.
அந்த இருளை விளக்கும் பொழுதுதான் உள்ளிருக்கக்கூடிய அந்த அறிவானது பிரகாசிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இயல்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. இந்த மாயை அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம், ஏன் வந்துட்டு இறைவனுக்கு நம்மளால் சேவை செய்ய முடியல, அவருக்கு நம்மளால் பணிவிடை செய்ய முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகப்பற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தடையெடுக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். உலகப்பற்று அப்படின்னா பல்வேறு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. எப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை என்னுடையது, எனக்கானது, நான் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அதெல்லாம் இந்த உலகப்பற்றுக்குள்ளே வரக்கூடியது. நீ ஒரு பொருளின் மீது பற்று வைத்திருக்கின்றாய், அதீதமான பற்று, புறப்பொருளின் மீது அதீதமான பற்று வைத்திருக்கின்றாய் அப்படிங்கும் போது நம்ம மனம் எல்லாம் அங்கே தான், அதன் மீது தான் ஒரு நாட்டத்தில் இருக்குமே தவிர இறைபக்தியில் அது செல்லாது. யார் ஒருவருக்கு உலகப்பற்று அதிகமாக இருக்கின்றதோ அவரால் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய முடியாது, அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது, அவர் மீது தனது மனதை செலுத்த முடியாது, அவரே எல்லாம் என்று இருத்தல் முடியாது. அப்போ அவரை உணர வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த உலகப்பற்றுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக. நான் உடனே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும்போது அது சில நேரங்களில் தவறாகத்தான் போகின்றது. அதனால் உணர்ந்து அந்த உலகப்பற்றுகளிலிருந்து விடுபட்டு வரும் பொழுது நாம் இறைவனுக்கு சேவை செய்ய முடியும், இறைவனை மனதால் தியானிக்க முடியும், இறைவனை உள்நிறுத்த முடியும், அவரை உணர முடியும், அவராகவே மாற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இறைவனை உணர்தலுக்கு, இறைவனை அடைவதற்கு, இறைவனாக மாறுவதற்கு நமக்கு எது தடையாக இருக்குன்னா இந்த உலகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா பொருளின் மீதும் பற்று, கொஞ்ச நஞ்சம் இல்லை. இந்த பணம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த சொந்த பந்தம், இங்கே இருக்கிறது எல்லாமே என்னால் ஆனது, என்னால் தான் எல்லாம் நடக்குது இப்படிங்கிறது எல்லாமே பற்றோட வெளிப்பாடு. அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா நம்மளால் இயல்பாக இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளின் மீது பற்று வைத்திருக்கின்றீர்களோ அந்த பொருளிற்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நாமும் உடைஞ்சு போயிடுவோம். அதுதான் அங்கே உண்மை. அப்படிப்பட்ட மனதினால் இறைவனை சரணடைய முடியாது, இறைவனுக்கு சேவை செய்ய முடியாது, இறைவனை பூஜிக்க முடியாது. அப்போ இதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், அவருக்கு சேவைகள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பற்றுகளிலிருந்து படிப்படியாக வெளியே வந்துருங்க. அதுதான் முக்கியம். நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், படிப்படியாக தான் வெளியே வர முடியும். எடுத்தேன் கவுத்தேன் நம்ம எது பண்ணாலும் தவறாகத்தான் போகும். அதனால தான் குருவோட வழிகாட்டுதலின்படி படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா விட்டு வெளியே வர வர இந்த சூரியன் உதிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் வரும். ஒரு கட்டத்தில் நல்ல பளீர்னு வெளிச்சம் இருக்கும். அதே போல தான் உலகப்பற்றுகள்லேருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுத்தி கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தும் போது அவருக்கு சேவை செய்ய முடியும், அவரை தியானிக்க முடியும், அவரை உணர முடியும், அவராகவே நாம் மாற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அர்த்தமுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் ஞானிகள் கூறியது, சித்தர்கள் வழிகாட்டிய விஷயங்கள் இவையாகும். இப்போ அதுக்குள்ளே ஆழ்ந்த கருத்து இருக்கத்தான் செய்யும். நாம் எண்ணி பார்த்து அதனுள்ளே உள்ள மூல கருத்தை உணர்ந்து கொண்டு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்படியாக உலகப்பற்றுகளிலிருந்து வெளிவரும் பொழுது நம்மால் இறைவனை உணர முடியும், இறைவனுக்கான சேவையை செய்ய முடியும். அன்பர்களே, முயற்சி செய்து பாருங்கள், கட்டாயமாக நம்மால் முடியும். सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनम्